அப்போ சாதாரணமாக ஒரு அறிமுகம். ஏன்னா அவங்க வந்து ஒரு பாப் சிங்கரு, ஒரு ஹீலிங் தெரப்பி வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது இவருடைய டிப்ரெஷன் எல்லாமே வந்து கேட்கும்போது யார்கிட்டயாவது அந்த நேரத்தில் சொன்னால் ஒரு மன நிம்மதி கிடைக்கும், ஒரு ஆறுதல் கிடைக்கும். இப்போ அந்த ஆறுதலான வார்த்தைகள் ஒருத்தருந்து வருது பார்த்தீங்களா? அப்போ டோட்டலாகவே நம்ம என்னன்னா அந்த அந்த ஸ்பாட்டில் வந்து நம்ம மெல்ட் ஆகிடும் நம்ம அதை. இப்போ இந்த மாதிரி ஒரு வார்த்தையில் அவர் வந்து கேட்கல, அந்த அன்பு கிடைக்கல, ஆதரவு கிடைக்கல. அதை இவருடைய கஷ்ட நஷ்டம் எல்லாம் புரிஞ்சு போய் கணேஸ்வரரை சொல்லும் போது தான் அங்கே அவர் ஒரு ஆறுதலாக சில வார்த்தைகள் சொல்லும் போது தான் அங்கே ஒரு நட்பு உருவாது அவங்களுக்கு. பட் அந்த நட்பு எப்படி போச்சு எது போச்சுன்னு உங்களுக்கு நான் போக விரும்பலை. பட் இன்னைக்கு வந்து ஜெயமருடைய சூழ்நிலையை வச்சு நம்ம பேசும்போது அப்போ இவர் விஷயங்கள்லாம் சொல்லும்போது அவங்க ஒரு ஆறுதலாக இருக்கிறாங்க. அது அப்படியே தொடருது. இப்போ அந்த விஷயம் ஒரு கட்டத்துக்கு பிறகு தான் இவர்களுக்கு தெரிய வருது. ஏற்கனவே டார்ச்சரில் பண்ணிட்டு இருந்தவங்க இப்படி ஒரு சூழலை போராடுங்கும் போது இன்னும் வந்து டார்ச்சர் அதிகமாகும். இவங்களுடைய சில ஐடிவிங்கு சில பேரெல்லாம் வச்சுட்டு பேச வச்சு இவரை வச்சு இந்த அவங்க வந்து ஒரு மாதிரி கேரக்டர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல வச்சு பாப் சிங்கரு இந்த மாதிரிலாம் த்ரெட் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் அதையும் மீறி ஒரு ஒரு ஆறுதலுக்காக இருந்த ஒரு விஷயம் வந்து ஜெர்மனி சொல்கிறாங்க. இதற்கிடையில் அவர்கள் சொல்ல போய் இப்போ கெனிஷாவும் உங்களுடைய மிகப்பெரிய அவங்க டிப்ரெஷனில் ஆகி இப்போ அவங்களும் ஜெர்மனியை விட்டு போயாச்சு. அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து 19 வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. எஸ் அவங்களுக்கு பாவம் அந்த பனிக்கூடலாம் உடைஞ்சி அவங்க பயங்கரமாக டார்ச்சர் கொடுத்து கெனிஷாவை அவங்களும் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு வந்த ஒரு ஆளாக தான் ரெண்டு பாதிக்கப்பட்டவங்க சேரும் போது ஒருத்தர் ஆறுதலாக போய் மாட்டிக்கோங்க. அப்படி தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு ஜெயம் ரவிக்கும் இந்த கெனிஷா ரவிக்கும். இதை உருவாக்குனது யார்? தமிழ் இண்டஸ்ட்ரியில் நல்ல ஒரு டாப் ஹீரோவில் இருக்கார், நல்ல இன்கம் இருக்குது, படங்கள் நிறையா இருக்குது, ஹிட்டு படம் கொடுக்குறாருன்னா அது எப்படி வச்சு மெயின்டைன் பண்ணணுங்கிற ஒரு விஷயம் தெரியாமல் போயிடுச்சு இல்லையா? இவ்வளோ பிரச்சனை நடுவில் கோர்ட்டில் கேஸ் வேறு போட்டாங்க. அந்த கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அது ஹியரிங் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போது எல்லாத்தையும் நான் வீடு கட்டி கொடுத்து பசங்களுக்கு ஒய்ஃபுக்கு எல்லாம் கொடுத்து நிம்மதியாக வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி வாடகை வீட்டிலேருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்.